என்ன போன் கால் போவதில்லை, என்ன கால் பண்ணினா போவதில்லைன்னு அர்த்தம். உங்களோட கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டுச்சு. இப்ப நீங்க அதை ரீகனெக்ட் பண்ணணும், பேசணும், காசை கட்டணும். அது அப்பதான் கனெக்ட் பண்ணுவான், அப்பதான் போன் கால் போகும். என்னுடைய துவா ஏன் கபூல் ஆகுதில்லை? எனக்கு ஏன் பரக்கத் வருது இல்லை வாழ்க்கையில? என்னையோ ஒரு இடத்துல டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, துண்டிக்கப்பட்டுட்டு. இப்ப நான் என்ன செய்ய? தொழுகை மிஸ் ஆகுது, என்ன நோம்புல பிரச்சனை, நான் சகாத் கொடுக்கிறது இல்ல, நான் இன்னும் ஹஜ்ஜி செய்யல வசதி இருந்தும். சகோதரர்களே, முதலாவது அம்சம் இது. இரண்டாவது அம்சம், பரக்கத்துக்குரிய இரண்டாவது விடயம் என்ன தெரியுமா? குர்ஆன். வாழ்க்கையில பரக்கத் வேணுமா? குர்ஆன் ஓதும். கிதாபுன் முபாரக், அல்லாஹ் சொல்றார், பரக்கத் பொருந்திய கிதாப் குர்ஆன். மூன்றாவது சகோதரர்களே, குடும்பங்கள்ல கல்யாணத்துல பரக்கத் வேணுமா? உங்களோட கல்யாணம் பல்லாயிரம் பேர் கலந்து கொள்ளணும்னு உங்களுக்கு ஆசை, இது எதிர்பார்க்காது. உங்களோட கல்யாணம் 5 ஸ்டார்ல 7 ஸ்டார் நடக்கணும், இப்படி எல்லாம் கனவு காணாதீங்க. உங்களோட மகளோட கல்யாணம் பெரிய மியூசிக் ஷோல நடக்கணும், இப்படி எதிர்பார்க்காதீங்க தயவு செஞ்சு. நான் கனடாக்கு வந்துட்டேன், ஸ்ரீலங்கால இருந்தா அது வேறப்பா, கனடாக்கு வந்தா மியூசிக் இல்லாம கல்யாணம் தெரியுமா? அதுக்கு மௌலியமான வச்சுட்டு செய்யறது. மியூசிக் முடிச்சுட்டு அசரத் பயம் பண்ண சார், அவன் கூலிப்படல, அவன் அசரத் எடுத்திருக்கி கூலி கொடுக்க $100 கொடுக்க எடுத்திருக்கி, இந்த பாட்டை முடிச்சு போட்டு சொல்றேன்னு அசரத் பயாந்து பாட்டுங்க. அதுக்கு ரோசம் இல்லாத அசரத் பயம் பண்ற. உனக்கு ரோசம் இருக்கணும் இந்த இடத்துல. அங்க ஆண் பெண்ணெல்லாம் ஆடி முடிஞ்சு இதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். என்ன சொல்றீங்க? பன்றி இறைச்ச சட்டியில போட்டு ஆக்கிட்டு, பன்றி இறைச்ச சட்டியில போட்டு ஆக்கி விளங்குது. அசரத்துக்கு உங்களுக்கு டேஸ்ட் அடிக்கான்னு பாருங்க சார். பிஸ்மில் சொல்லி சாப்பிடுங்க, பன்றி இறைச்ச பிஸ்மில் சொல்லி சாப்பிடுங்க. இது மாதிரி தான் என்ன தெரியுமா? கல்யாணத்துல மியூசிக் ஆடிட்டு அதுக்கு ஒரு பயா, அதுக்கு ஒரு துவா. கண்ணியமிக்க சகோதரர்களை, நாங்க விளங்க முடியும் எல்லாம். இதை விளக்கத்துக்கு ஏன் இந்த கல்யாணங்கள் பிரியுது? நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஏன் கல்யாணங்கள் பிரியுது? ஏன் கல்யாணத்துல சந்தோஷம் இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லை சகோதரர்களே? கல்யாணத்துல பரக்கத்து, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில பரக்கத்து இல்லை. ஏன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஅதமு நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹு முஊனா. மிக மிக பிரம்மாண்டமான பரக்கத்தான கல்யாணம் என்ன தெரியுமா? செலவு குறைஞ்ச கல்யாணம். நான்காவது சகோதரர்களே, வீட்டுல பரக்கத்து வேணுமா? உங்களோட வீடு பரக்கத்தான வீடா இருக்கும். உங்களோட வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் சலாம் சொல்லாம உள்ளுக்கு எடுக்க கூடாது. என்ன செய்யப்படாது? சலாம் சொல்லாம உள்ளுக்கு எடுக்க கூடாது. சலாம் சொல்லாம வந்தா கொஞ்சம் வெளியே அனுப்பியால பாப்பா சலாம் சொல்லிடுவாங்க. பழக்கொழும் இல்லை, பழக்கொழும். சலாம் சொல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருடம் வேலை செஞ்சவர் தான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. 10 வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹிதமத் செஞ்சவர். ஒரு நாள் அனஸ் ரலியல்லாஹு உடைய உம்மு சுலைம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அனஸுக்கு துஆ கேளுங்க யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, அனஸ், இதா தகல்த அலா அஹ்லிக ஃபஸல்லிம். சொல்லி கொடுத்த நசியத் இதுதான். தகுன் பரக்கத்தன் லக். மகனே, நீ வீட்டுக்கு நுழைந்தா சலாம் சொல்லிக் கொண்டு நுழை, உனக்கு பரக்கத் கிடைக்கும். எப்படி சலாம் சொல்லணும்? வீட்டுக்கு வரப்போல அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. பரக்கத் இருக்குதுங்க. ஐந்தாவது, வியாபாரத்துல பரக்கத். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் பையானி பில் கியார். வியாபாரிகள் இருக்கிறாங்களே, உண்மை பேச தொடங்கினா பரக்கத். உண்மை பேசுறாங்க, பொய் பேசக்கூடாது. வியாபாரம் உண்மை பேசினா பரக்கத் தான். பொய் பேசினா, இன்றைக்கு சிலர் சும்மா அவன் கேட்காமலே பொய் சொல்றேன். நான் $20 தான் வாங்கின வேலை நீங்க சொல்ல தேவையில்லை. உங்களை யாரும் சொல்ல சொன்னது? வாங்கின வேலையில்லை சொல்ல தேவையில்லை, பொய் சொல்ல தேவையில்லை. பொய் எவ்வளவு வருதோ பரக்கத் இல்லாமலா. வியாபாரத்துல பரக்கத் சகோதரர்களே, வீட்டுல பரக்கத், குடும்பத்துல பரக்கத், பிள்ளைகள்ல பரக்கத்.